Welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 9th question. Test yourself. Exercise 2. So next பாருங்க. Shahrukh opened a recurring deposit account in a bank and deposited rupees 800 per month for 1.5 years. If he received 15,084 at a time of maturity, find the rate of interest per annum. So அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் பாருங்கள், கிவன் வந்து டெபாசிட்டட்னா பர் மந்த்துக்குன்னு கொடுத்தாவே அது வந்து பிரின்சிபல் தான் rupees 800 அண்ட் என் பார்த்தீங்கன்னா 1.5 years. ஸோ 1.5 yearsனால் மந்தில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 yearக்கு வந்து 12 months, ஹாஃப் இயர்க்கு வந்து 6 months. ஸோ டோட்டலாக வந்து 18 months. நெக்ஸ்ட் வந்து he received at the time of maturity. ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னா, இதில் பிரின்சிபல் இதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு வேர்டே கொடுக்கல பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து மெச்சூரிட்டி வேல்யூ தான் 15,084. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது வந்து டு ஃபைண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் வந்து நார்மலாக நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுற ஐ ஃபார்முலா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். P into R by 100 into 12 into n plus 1 by 2. ஸோ ஐயோட வேல்யூ தெரியாது, இது 800 into ஆரோட வேல்யூ தெரியாது, by 100 into 12 into 19 by 2. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 9 times, இது 4 time, இது 3 time, 4 table இது 1 time, 2 time. ஸோ I equal to 19 into 6. 19 6 ஆர் வந்து 6 11 114 R. இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 114 R. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மெச்சூரிட்டி வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. மெச்சூரிட்டி வேல்யூ ஈக்குவல் டு P into n plus I. மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 15,084 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்து 800 கொடுத்துருக்காங்க. n வந்து 18 months ப்ளஸ் I வந்து இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், which is 114 R. ஸோ இது வந்து ஒன்லி கான்ஸ்டன்ட். இப்போ இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 18 into 8 பண்ணிங்கன்னா 64 15084 equal to 11400 plus 114 R அப்படின்னு வருதா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு இருக்கணும், நம்மளுக்கு வேரியபிள்லாம் ஒரு சைடு இருக்கணும். ஸோ ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு நான் இந்த நம்பரை இங்கே கொண்டு வரேன். -14400 கொண்டு வந்தேன்னா 114 R இப்படி வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணனா 84, இது வந்து 6 times, ஸோ மற்றதெல்லாம் சேம் தான். 114 R. ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. 684 by 114. ஸோ இது ஒரு லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 4 எண்ட் ஆகிறதுனால நான் 6 times இருக்குமான்னு கெஸ் பண்ணுறேன். பட் பார்க்கலாம். இன்டூ 6 பண்ணலாம், பிகாஸ் லாஸ்ட் எண்டிங் நம்பர் வந்து எனக்கு 4 கிடைக்கும். அதனால் இது 6 8 இது 6 எனக்கு அப்படியே கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து 6%. ஆர் வந்து 6% தான் உங்களோட ஆன்சர். ரொம்பவே ஈஸியான சம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.